எத்தனை நாள் செகண்ட் ஹேண்ட் மாதிரி வாழ்றது? பேக் மனோஜோடது, செப்பல் மனோஜோடது, ஷெட்யூலும் மனோஜோடது. டூத் பிரஷ், ஜட்டியை தவிர நான் வச்சிருக்கிற எல்லாமே மனோஜோடது தான். அன்னைக்குதான் நான் முடிவு பண்ணேன், எனக்குன்னு ஒரு பேரும் வாழ்க்கையும் எனக்கான அடையாளமா இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் ஐசிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கிளியர் பண்ணியா? சும்மாறா டேய், மறமாட்ட. அதான் முன்னாடியே நிக்கிறான்ல. பார்ட்டி கிடைச்சதா? ஆமா. பண்டி, போ உள்ள போ. நான் பைக்கை பார்க் பண்ணிட்டு வரேன். காலையில இருந்து எங்கடா போயிருந்த? தேடிக்கிட்டே இருந்த. இரு, உனக்காக ஒண்ணு கொண்டு வரேன். என்னது? ஒரு நிமிஷம் இரு. நான் எப்பவுமே என் வாழ்க்கையில 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணிருக்கேன். மனசார நல்லா ஒழுங்கா படிச்சேன், நல்ல காலேஜுக்கு போனேன். நல்ல காலேஜுக்கு போனா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சதுன்னா வாழ்க்கையை நிம்மதியா வாழலாம். இன்னைக்கு என் வாழ்க்கையில என்னெல்லாம் கிடைச்சிருக்கோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த 3 ரூல்ஸ் தான். இந்த வீடு, கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கு என்னோட பையன் என்னை விட ரொம்ப முன்னேறி போயிட்டான். அவன் கோட்டால இருந்து நேரா ஸ்டாக்ஹோம் போறான் இன்டர்ன்ஷிப்காக. எங்க குடும்பத்திலேயே இந்தியாவை விட்டு வெளியில போற முதல் ஆள் அவன் தான், மனோஜ் சர்மா. மனோஜோட காத்து கொஞ்சம் சஞ்சய் மேலேயும் பட்டிருக்கு. சார் ஐசிஐ கிளியர் பண்ணிட்டாரு. ரேங்க் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, ஆனா இப்படியே உழைச்சா கண்டிப்பா அவனும் மனோஜ் இடத்துக்கு வந்துருவான். சபாஷ், வா கேக் கட் பண்ணலாம். வாங்க எல்லாரும் வாங்கப்பா, வா. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? கடைசியில பார்ட்டி மனோஜுக்கு தானே கிடைச்சது. என் தகுதி இவ்வளவுதான். கடைசி வரைக்கும் மனோஜோட தகுதிங்கிறது தான். இந்த மாதிரி டைலாக்லாம் எப்பவும் சொல்லாத. இங்க பாரு, நீ இருக்கல்ல, கொஞ்சம் வித்தியாசமான ராக்கெட். இவங்களுக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. ஆனா இது நல்ல விஷயம் தானே. மனோஜ் உனக்குள்ள தீப்பொறி ஏத்திருக்கான். இதையே நீ பெட்ரோல் மாதிரி பயன்படுத்து. அதுக்கப்புறமா ஐசிக்குள்ள போ. அங்க போனதுக்கு அப்புறம் இதை விட அதிரடியா பெருசா ஏதாவது பண்ணு. அதுக்கப்புறம் மும்பைல சஞ்சய் சர்மான்னு கூப்பிட்டா அந்த சத்தம் இங்க கோட்டா வரைக்கும் கேட்கணும். அதுக்கப்புறம் இதே ஆளுங்க மனோஜ சஞ்சயோட அண்ணன் எல்லாரும் சொல்லுவாங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுடா. மைக்ரோசாஃப்ட் ஜாபுக்காக எதுக்காக நீ இப்படி துடிக்கிறான்னு இப்பதான் எனக்கு புரியுது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த ட்ரெயின் சத்தம் கேக்குதுல, 12 மணிக்கு இது கிளம்பும். 11 மணி லோக்கல் ட்ரெயினுக்கு முன்னாடி இது கிளம்ப முடியுமா? முடியாது. எக்ஸாக்ட்லி. மனோஜ் 11 மணி லோக்கல் அண்ட் நீ 12 மணி மிட் நைட். நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவனுக்கு முன்னாடி நீ போக முடியாது. ஆனா இதுதான் வாழ்க்கையோட உண்மை. புரிஞ்சுக்கோ சஞ்சய். உன் ப்ராப்ளமோட சொல்யூஷன் டென்ஸ் டு தி இன்ஃபினிட்டி. உனக்கு இதோட பதில் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப இது ஏன் ரியாலிட்டியா ஆகவே முடியாதுல்ல? இதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பா ஏதாவது இருக்கணும்ல. எவ்வளவு சீக்கிரம் இதை ஏத்துக்கிறியோ அவ்வளவு நல்லது உனக்கு. என்ன பாரு, நான் இதை ஏத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷம், நான் என்ன பண்றது? கடைசி வரைக்கும் மனோஜோட தம்பியா வாழ்றதா என் தலையெழுத்தா?
மனோஜுக்கு பாரு 92% வந்திருக்கு, உனக்கு வெறும் 47% தான். மனோஜோட தம்பியா இருந்துகிட்டும் வெறும் 50%. மனோஜோட தம்பி. டேய் மனோஜ் தம்பி. மனோஜ் வாழ்க்கையில முன்னேறி போயிட்டே இருக்க போறான். இவன் அவன் முன்னாடி உட்காரத்துக்கே வெக்கப்பட போறான் பாரு. இன்னைக்கு மனோஜோட காத்து சஞ்சய் மேலே கொஞ்சம் பட்டிருக்கு. சாரும் ஐசிஐ கிளியர் பண்ணிட்டாரு. ஆனா ரேங்க் கம்மியா இருந்தாலும் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சா மனோஜ் எடுத்து கண்டிப்பா அவனும் போவான். குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணுன்ற என்னோட ஆசை. அதுல என்ன தப்பு? என்கிட்ட எதிர்பார்க்கறவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கறேன். அதுல என்ன தப்பு இருக்கு? வார்த்தைக்கு வார்த்தை நீ ஏன் அவன மாதிரி இல்ல, ஒவ்வொரு வாட்டியும் கம்பேரிசன் பண்றது. ஆமா, இது தப்பு. சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? இன்னைக்கு இந்த நிமிஷம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சகோதர உறவு கூட ஒரு ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரேஸ்ல நான் ஜெயிக்க கிளம்பியிருக்கேன். என்ன தப்பு? என்ன தப்பு? டேய், நம்ம சஞ்சய்க்கு என்னடா ஆச்சு? And finally, I would like to invite on stage நம்ம எல்லாரும் காத்திருந்த அந்த guest, the founder of Bill Next and a renowned VC. Please put your hands together for Mr. Mihir Jain. Thank you. இன்னைக்கு ஈவெண்டோட டைட்டில் அநேகமா என் வாழ்க்கையை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு. 0 to Hero. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் என் வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் யார் பின்னாடியாவது இருப்பேன். என் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாம் நான் லைஃப்ல உருப்பட மாட்டேன்னு நினைச்சாங்க. எல்லாரும் என்கிட்ட சொன்னது, அங்க பாரு ஷர்மாவோட பையனை, அவன் மறுபடியும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். உங்க எல்லாருக்கும் தெரியும்ல ஷர்மாவோட பையனை. ஸோ இந்த ஷர்மாவோட பையனால என்னோட கான்ஃபிடன்ஸ் 0 ஆயிடுச்சு. 12th ஸ்டாண்டர்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன். I was depressed. இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பல நாட்கள் ஓடி போயிடுச்சு. அப்புறம் சடனா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அநேகமா தவறு என்கிட்ட இல்ல, இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல தான் இருக்குன்னு. சிஜிபிஏவை இந்த சிஸ்டம் கடவுளாக்கிருச்சு. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸால டெக்ஸ்ட் புக்கு வெளியே யோசிக்கவே முடியல. எப்பவும் மனப்பாடம் பண்றது, எக்ஸாம்ஸ்ல வாந்தி எடுக்கிறது. That's when I decided. நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், சொந்தமா ஏதாவது பண்ணணும்னு. moral of the story ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஆசைப்படுற வேலை உங்களுக்கு கிடைக்கலனா அதை மறந்துருங்க. சொந்தமா கம்பெனி ஆரம்பிங்க, சொந்தமா ஏதாவது பண்ணுங்க. ஷர்மா பையனை ஹையர் பண்ணுங்க டு ஒர்க் ஃபார் யூ. இந்த உலகத்துல வேலையை தேடுறவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்காங்க. ஆனா வேலை கொடுக்கறவங்க ரொம்ப கம்மி. Be that person. பாபா, 12 மணி லோக்கலுக்கு முன்னாடி போக முடியும். அப்படியா? எப்படி? ட்ராக்கை மாத்திட்டா நான் மனோஜ் மாதிரி வேலை தேட மாட்டேன். மனோஜ் மாதிரி ஆளுங்களை வேலைக்கு எடுப்பேன். ஸ்டார்ட் அப் பண்ண போறேன். சஞ்சய், ஸ்டார்ட் அப்னா என்னன்னு உனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும்ல.